இனிய வணக்கம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் நாகை ஜேவிதுரை. நாகப்பட்டினம் தொகுதியில அனைத்து இந்திய மக்களாட்சி கட்சியின் சார்பாக மற்றும் ஆல் இந்தியா யூத் டெவலப்மெண்ட் பார்ட்டியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளருமாகிய அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளருமாகிய டாக்டர் நாகை ஜேவிதுரை ஆகிய நான் தொலைபேசி சின்னத்தில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறேன். நாகப்பட்டினம் சட்டமன்ற வாக்காளர்கள் அனைவரும் தொலைபேசி சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை தந்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்ற முழக்கத்துடன் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தவத்தலும் வல்லரசு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு நாங்க இதுவரை நடந்தேறிய அரசியலில் யாருக்கு சுதந்திரம், மக்களுக்கா அரசியல்வாதிகளுக்கா என்ற கேள்வியுடன் இன்றைய தேர்தல் திருவிழா தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைத்து இந்திய மக்களாட்சி கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற என்னுடைய மக்களுக்கான வாக்குறுதிகள் என்னவென்றால், தரமான இலவச கல்வியும், தரமான இலவச குடிநீரும், தரமான சாலை வசதிகளும், கல்வி கடனை ரத்து செய்வதிலும் மற்றும் அடிப்படை தேவைகள் கிராமத்து முதல் நகரத்தில் வரை என்னென்ன மக்கள் எந்தெந்த விதத்தில் பாதிப்பாக உள்ளார்கள் என்பதை நான் திட்டவட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் வாக்குறுதிகளிலும் சரியான முறையில தமிழக மக்கள் எந்தெந்த வகையில் ஏழைகள் தமிழகத்தில் மக்களை ஏழ்மை நிலையிலும் போதையிலும் போதுமான கல்வி அனுபவம் இல்லாமலும் போதுமான சட்ட அனுபவம் இல்லாமலும் இந்த மக்களையும் மண்ணையும் அடிமைப்படுத்தி வாழலாம் என்ற ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சியின் கூட்டணி கட்சிகளும் அரசியல் வியாபாரம் செய்து இன்று அரசியல்வாதிகளாக அரசியல் என்ற பிம்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான மக்கள் சேவையை நான் கையில் எடுத்து அனைத்து இந்திய மக்களாட்சி கட்சி துவங்கி இந்த கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் கட்சியின் பெயரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் நினைவிடத்தில் இதை பதிவு செய்து இங்கே நான் இந்த கட்சியை அறிமுகப்படுத்திவிட்டேன். அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கட்சியை தொடங்கியுள்ளே மக்கள் பேராதரவுடன் நான் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் என்னுடைய உயிர் இருக்கும் வரை இறுதி வரையிலும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அனைவருக்கும் விசுவாசமாகவும் நல்ல முறையில் மக்கள் பணி செய்து இந்த தொகுதியை பலமாக வைத்திருப்பேன் என்று உளமாற உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.